எப்படி ஓப்பன் பண்ணீங்க யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசுங்க மாஸ்டர். ஜிம்மு பார்த்தீங்கன்னா ஜிம்மு ஓப்பன் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே வந்து என் கூட பிறந்த அண்ணா வந்து எஸ்எம் மணின்னு இருக்காரு அவர். அப்புறம் வந்து என் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கார் மகேந்தர். அவர் மார்ஷன் கூப்பிடுவோம் மார்ஷ் என்னோட தம்பி அவர். அப்புறம் மணின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவர். அப்புறம் வினய் அஜய்ன்ட்டு இருக்கார். இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இவர் தான் என்னோட தம்பி வந்து மார்ஷு. இவர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதாவது நான் கஷ்ட காலத்தில் இருந்தப்போ என்னை வந்து ஒரு கை கொடுத்து மேலே தூக்கிட்டு வந்ததே இவர் தான். இவர்னால தான் நான் இவ்வளோ இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இவ்வளோ வளர்ந்ததுக்கு இவர் தான் பேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிம்மை உருவாகிறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்கிறீங்களா மாஸ்டர்? இவர் வந்து இது சாதாரண இல்லை. இவர் வந்து ஸ்டேட்டு மெடல் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு ஃபிட்னஸ் இதில். ஓகே ஓகே. இவர் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜிம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இவர் பாடி வாஷில் ட்ரெயினராக இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன். சரி இவரை பார்த்து பாடியெல்லாம் நல்லா இருக்குது, காம்படிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சரி அதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு போனேன். இவர் நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. சரி இடையில வந்து சொன்னாங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு செப்பரேட்டாக ஜிம் சப்போர்ட் பண்ண கொடுத்துட்டு நானும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இவங்க அண்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா இது பண்ணியிருக்காங்க. என்னையும் ட்ரெயின் பண்ணி நல்லா சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எல்லாம் பண்ண வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணி தான் நாங்கள் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் செப்பரேட்டாக ஒரு ஜிம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து டிவிஎஸ் நகரில் இருக்குது, அது ஒசூரில் தான் இருக்குது. நம்ம தம்பி தான் இவர். தனியாக இவர் ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், இவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இப்போது அதாவது நம்ம சொல்லி கொடுத்து இவர் வந்து இப்போது இவர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு பசங்களை. நம்மளோட நண்பர் இருக்காரு. இவருடைய சேனலை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் இவர் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பருக்கு.
நம்மளுக்கு வந்து அங்கே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அயன் படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா அண்ணனோடது. அந்த அயன் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அண்ணாவோட டேக்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சூர்யாவோட மிகப்பெரிய ஃபேன் இல்லைமா சார்? ஆமா, சூர்யா படம் எப்போ வந்தாலும் பலத்துல உங்க போட்டோ பார்க்கலாம். கண்டிப்பா அந்த சூர்யா அண்ணாவோட நான் உயிர் ரசிகன். என்னன்னா வந்து அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. சூர்யா மாதிரி ஒரு சிக்ஸ் பேக்லாம். ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி செய்யணும்ட்டு எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கு போனேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. மாஸ்டர் வந்து அப்போ வந்து நல்லபடியாக சொல்லி கொடுக்குறாங்க. என்ன வளர்த்து விட்ட மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாஸ்டரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் தான். என்ன முத பாடி பில்டர் பண்ணது வந்து சாம்ராட் ஒரு மாஸ்டர் இருக்காரு. சாம்ராட் அவர் தான் எனக்கு வந்து இம்ப்ரெஷனு. மற்றபடி எனக்கு குருநாதர். இந்த மாதிரி எனக்கு குருநாதர் மாதிரி அவர் வந்து எனக்கு குருநாதர்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு என்னை கொண்டு வந்தார். பாடி பில்டிங்ன்றது வந்து என்னை அச்சீவ் பண்ண வச்சது ஃபஸ்ட்டு வாட்டி காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அடித்தேன். ஓகே மாஸ்டர். எங்கே அந்த காம்படிஷன் எங்கே நடந்தது? மிஸ்டர் கிருஷ்ணகிரி 55 கேட்டகரியில் ஃபஸ்ட் ப்ளேஸ் என் வயிற்றில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தேன் 2014. அதாவது 2 வருஷம் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 2000 அந்த ப்ரைஸ் வாங்கிறதுக்காக 2 வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங்ன்றது வந்து சாதாரண கேமே கிடையாது. தெரியுமா சார்? உடம்பு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா சார்? உடம்பு வலின்றதோட நம்மளை நாமே வந்து தியாகம் பண்ணணும். எல்லாமே சரி. அதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பாடி பில்டிங் பண்ணணும்னா மோட்டிவேஷன் ஃபுல்லாமே நம்மளுக்கு இதில் கான்செப்ட் எல்லாமே இதில் தான் இருக்கும். நான் வந்து +2 முடிச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் காம்படிஷன் பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணப்போதுலேருந்து தான் எனக்கு இன்னும் மேலே போகணுன்ட்டு நான் அப்படியே பண்ணிகிட்டே வந்திருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 6 or 7 காம்படிஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 5 or 6 வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் தான். ஏதோ ஒரு டைம் 2 டைம் வந்து நான் செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிருஷ்ணகிரி லெவலில் மாஸ்டர்? ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் 6 வாட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக 6 வாட்டி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் காலேஜ் காம்படிஷன் அது இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவான கேம் இது. இந்த ஃபீல்டு வந்து சாதாரண ஃபீல்டே கிடையாது. மற்ற கேம் மாதிரி கிரிக்கெட்டு மாதிரி இல்லை வாலிபால் இல்லை ஃபுட்பால் மாதிரி வந்து மைண்டும் பாடியும் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கணும். மைண்டு பாடின்றதோட உணவு கட்டுப்பாடுன்றதோட ரொம்ப மிக காசும் செலவு பண்ணுறோம். ஆமாம், காசு வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவான கேம். பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம 10 egg ஒயிட் எடுக்கணும். அப்புறம் டெய்லி சிக்கன் எடுக்கணும், ஓட்ஸு, கஞ்சி, அப்புறம் இது சப்பாத்தி, வெஜிடேபிள்ஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்து நம்ம மேனேஜ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அது ஒரு பர் டேக்கு வந்து நம்மளுக்கு 500 600 வரையும் நம்மளுக்கு செலவாகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மேக்ஸிமம் 800 கூட ஆகலாம். எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் தான் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணார். அவர் வந்து நான் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதால பார்த்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. சாம்ராட் என்றவர் தான் எங்களோட குரு. அவருக்கு வந்து நான் எங்கள் இடத்துல வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர்னால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அவர் தான் காட்டி விட்ட வழி. லைஃப்பில் எல்லாருக்குமே ஒருத்தர் யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன், யாராவது ஒரு மோட்டிவேஷன், யாராவது ஒருத்தர் கைத்தூக்கு ஒருத்தர் இருந்தால் தான் கண்டிப்பாக மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து அந்த வகையில் வந்து என்னை பாடி பில்டிங் ஃபீல்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் சாம்ராட் மாஸ்டர். அந்த மதிப்பு வந்து அவருக்கு என்றைக்குமே இருக்கும். அந்த குருநாதர்ன்ற மதிப்பு எனக்கு எப்பயுமே இருக்கும். ஓகே. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட
வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாம் வந்து அலோட் கொடுத்துட்டாங்க. ஜிம் ஓப்பன் பண்ணி அப்பயும் வந்து நாங்கள் அதையும் எதிர்பார்த்தோம், ஜிம் கொடுப்பாங்கன்னு அதையும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் வந்து இதை நம்பி தான் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமாக இருக்குது. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இல்லைங்களா. அந்த வாடகை வீட்டுக்கு வாடகை பே பண்ணிட்டு நம்ம ஃபுட்டுக்கு அதுக்கு இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் வந்து ஹெல்ப் கிடைச்சது. சரிங்க சார். இப்போ இடைப்பட்ட காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஸோ இப்போ 6 மாதம் கழிச்சு 6 மாதம் ஆயிடுச்சுங்களா. 6 மாதம் கழிச்சு 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ முன்னே இருந்த கூட்டம் எப்படி இருக்குது, இப்போ இருந்த கூட்டம் எப்படி மாஸ்டர் இருக்குது? இப்போ வந்து கேப் விட்டு தான் எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் விட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. 6 அடி இடைவெளி இருக்கணும், க்ளவுஸ் போடணும், சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணணும், ஒருத்தர் தொட்ட பொருளை எடுக்கும்போது சானிடைஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் எப்படி ஒத்துக்கிறாங்களா, இல்லை எத்தனை பேர் வராங்க சார்? அந்த கூட்டம் எப்படி க்ரௌடு, பழைய க்ரௌடு இப்போ க்ரௌடு எப்படி இருக்குது? அதாவது பழைய க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட இடம் இருக்காது, தெரியுமா? அந்த மாதிரி வந்து க்ரௌடு இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனா விஷயம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெர் டேக்கு வந்து 2 நாளாக தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 30 மெம்பர்ஸ் கூட நம்மளுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பயப்படுறாங்க கொஞ்சம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாடோட என்னென்ன கட்டுப்பாடு சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அதை வந்து கம்பல்சரியாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். அதை பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே நாங்கள் காட்டுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் தொடுறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த மிஷின் தொட்டுக்கு அப்புறமோ நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பேட்ச் வைஸாக தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிருக்கேன். ஒரு பேட்ச் 1 ஹவருக்கு வந்து 5 மெம்பர்ஸ்ன்ற மாதிரி தான் நான் வந்து உள்ளே விட்டுட்ருக்கேன். அதுவும் வர மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸு, அப்புறம் வந்து மாஸ்க் போட்டு வந்து பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வந்துடும். அதனால மாஸ்க் வந்து நாங்கள் இது பண்ணல. க்ளவுஸு, ஒரு டவலு, அடிஷ்னலாக வந்து அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே அலோட் பண்ணுறோம். சரிங்கண்ணா. சரி, இப்போ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ நல்லது, ஒர்க் அவுட் பண்ணுறதுடைய அவசியம் பற்றி? அதாவது உடற்பயிற்சியோட அவசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க மேக்ஸிமம் ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. அன்ஹெல்த்தியாக வந்து நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது. ஓகேங்களா. உடற்பயிற்சி என்பது வந்து நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குமே தவிர கம்மி பண்ண வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகம் தான் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 1 ஹவர் ஆச்சு உடற்பயிற்சி செஞ்சால் அவங்க உடல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும்.
உடற்பயிற்சி செய்யறதுனால உடல் ஆரோக்கியம் பெருகிறதுனால அவங்க வந்து இன்னும் ரொம்ப யங்காக தெரிவாங்க. வயசானாலும் ரொம்ப யங்காக தெரிவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பலம் இருக்கும். சரிங்க மாஸ்டர். இப்போ ஒரு 30 பேர் தான் வரான்னு சொல்கிறாங்க, ஜிம்முக்கு வரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை பயந்துட்டு இப்போ ஜிம்முக்கு வராமல் பயந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் உங்களுக்கு கன்சர்ன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஆன்லைன் ட்ரைனிங்கும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மாஸ்டர். சரி, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரவங்க பயப்படுறவங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ண முடியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க மாஸ்டர்? ஆன்லைனில் பண்ண முடியாதவங்களுக்குன்னா நம்ம வந்து சொல்கிறது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. ஓகேங்களா? அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட போகாதீங்க. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கொஞ்சம் சுத்தமாக இருங்க. கை கால் எல்லாமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். கை காலெல்லாம் கழுவிட்டு அப்புறம் பேபி இருக்கிற வீட்டிலலாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. யாரும் எல்லா இடத்துலையும் அவங்க என்னென்ன எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட இந்த கட்டுப்பாடு விதிமுறைகள் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதை ஒட்டி இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 50 வயசுக்கு குறைவானவங்கள அப்புறம் 15 வயசு உள்ளே இருக்கிறவங்க வந்து நம்ம ஜிம்முக்குள்ளே வந்து அலோட் பண்ணுறது கிடையாது. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே 15 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்கள அலோட் பண்ணுறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பனியன்ல வந்து நம்ம யாருமே அலோட் பண்ண கிடையாது. எல்லாமே டிஷர்ட் தான். எல்லாம் கம்பல்சரி வந்து டிஷர்ட்டு, க்ளவுஸு, அப்புறம் தனியாக டவலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஷர்ட். ஒரு டிஷர்ட் நனைஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு மிஷினும் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்கவுங்க சானிடைசர் போட்டு தான் ஒரு மிஷினை வந்து தொடர மாதிரி வச்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ட்ரைனரை வந்து நம்ம காட்ட போகிறோம். என்னுடைய படைப்பு என்னுடைய தம்பி இவர் தான் நம்ம ஜிம்முக்கு வந்து இப்போ விளம்பரமாக இருக்காரு நம்மளுக்கு. ஓகே, நீங்கள் ட்ரெயின் பண்ணவங்க? நான் ட்ரெயின் பண்ணவன். இப்போ இவர் தான் நம்ம இப்போ பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு தடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிப்ரவரி மந்த் வந்து மிஸ்டர் கிருஷ்ணகிரி கோல்டு பண்ணார். கோல்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணார். இவர் வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து ஃபேட் வந்துருச்சு. இது மேக்ஸிமம் இவர் வந்து 1 வீக்கில் கரைச்சிருவார். உங்கள் சந்தோஷத்துக்காக இவர் என்னென்னா போஸ்ட் பண்ண சொல்கிறேன். பண்ணுங்க தம்பி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுனால இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இருந்திருக்காது. பேக் போஸ்ட் பண்ணுறோம். மோஸ்ட்
இவர் வந்து இப்போ ஸ்டேட்டுக்கு போக போகிறாரு. அடுத்த இந்த கொரோனாலாம் முடிச்சோடனே இவர் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் கலந்துக்க போகிறாரு. மேக்ஸிமம் இவரை தான் நான் வந்து மிஸ்டர் இந்தியா வரையும் கொண்டு போகலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவார். ஓகே மாஸ்டர். அதே மாதிரி வந்து நம்மளோட நண்பர் இருக்காரு. இவருடைய சேனலை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் இவர் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பருக்கு. மாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு நேஷ்னலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நேஷ்னல் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாஸ்டர் வந்து தம்பி வந்து நேஷ்னல் லெவலில் சாம்பியன் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாஸ்டர். எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் மாஸ்டர். உங்கள் கனவுகளெல்லாம் மேம்பட தம்பியும் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக அந்த கோல்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். எங்களுடைய சேனலுக்கு அதாவது இவரை வந்து எதுக்கு நான் மிஸ்டர் இந்தியா லெவலில் கொண்டு போகிறேன்னா, இவர் ஏம் வந்து ஆர்மிக்கு ஜாயின் பண்ணணுன்றது தான். இவர் வந்து ஆர்மிக்கு கொண்டு போகணும், இந்தியன் ஆர்மிக்கு கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய ஆசையும். ஏன்னா என்னால் வந்து இந்தியன் ஆர்மிக்கு நான் கலந்துக்க முடியல. அதனால் என்னோட தம்பியை வந்து நான் அனுப்புகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்தியாவுக்காக நான் என் தம்பியை அனுப்புறது. ஓகே மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். இவர் தான் எங்களோட குருநாதர், சாம்ராட் அண்ட் இவர் நேமு. இவர் தான் எனக்கு எல்லாமே குரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு. இவர் பேர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் உதய், டிவிஎஸில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் பேர் வந்து குரு. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா நான் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 இயர்ஸ் ஆகிருக்கு இவருக்கு. இவர் ஸ்கூலில் வந்து அரசு வாத்தியாராக இருக்கார். இவர் வந்து பேக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி விட்டோம். இது நான் தான்.